அதை பாடுறாருங்க. பணியெல்லாம் பணியதாகி பரனிடை திகழ. பணியெல்லாம் பணியதாகி, பணி என்ற சொல்லுக்கு பாம்புன்னு ஒரு அர்த்தம், ஆபரணம்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தத்துல பாடுறார். பணியெல்லாம் முனிவர்களாலே அனுப்பப்பட்ட பாம்புகள் எல்லாம் பணியதாகி அவனுக்கு ஆபரணமாகி, இந்த மாதிரி பாடுவாங்கங்க. அது புலவர்களுடைய வழக்கம். அது 109ஆம் பாட்டுல முண்டம் முண்டக கை பற்றி, முண்டம் அந்த வெறும் தலை, அது தாமரை போன்ற கையினாலே பற்றி, முண்டம் முண்டக கை பற்றி, இதெல்லாம் சொல்நயம். துடி, அது ஒலி செய்து கொண்டிருப்பது, மந்திரங்களே துடியாக வந்தன. 110ஆவது பாட்டு. அருகுறை முடிமேற்கொண்ட அமலனை நோக்கி நோக்கி மருகிய முனிவர் தத்தம் வாய்மை மந்திரங்கள் ஏவி. இதுக்கு தாங்க உச்சாடனம்னு பேரு. அஷ்டகன்மத்துல உச்சாடனம் ஒன்றுக்கு பாருங்க. மந்திரங்களை ஏவி பிறருக்கு நல்லதையோ கெட்டதையோ செய்யறது, அதுக்கு உச்சாடனம். ஆமா, சமணர்கள் பண்ணாங்க. அதனால பண்ணலாம், நல்ல மந்திரங்கள் இருந்தால் நல்லது பண்ணலாம். நல்லது பண்ணா நல்ல, அதாவது மந்திரம் ஜெபிக்க முடியாதவர்கள் பொருட்டு நாம் ஜெபித்து அதன் பயனை அவர்களுக்கு கொடுக்கலாம். அப்ப நன்மை உண்டாகும். சான்று இப்போதைக்கு ஞாபகம் இல்லை, இல்லாமல் இருக்காது, இருக்கும். அவர்கள் பொருட்டு மந்திரம் ஜெபிக்கலாம், ஜெபித்து அந்த மந்திரத்தின் பலனை அவர்களுக்கு கொடுக்கலாம். இப்ப வழிபாடே அப்படித்தானே பண்றோம். நம்ம பொருட்டும் பண்ணலாம், பிறர் பொருட்டும் பண்ணலாம், பிறர் பொருட்டும் பண்ணலாம். தேவார மூவர்கள்லாம் அப்படியே பாடியிருக்கேன். நான் போன வகுப்புல ஒரு பதியம் சொன்னேன், பசுபதி திருவிருத்தம். ஆமா, அது அப்பர் சாமிகள் தனக்காக பாடலையே, உலகத்தில் பொருட்டாக தான் பாடினார். வறுமையினாலே துன்பப்படுபவர்களுக்கு, நோயினாலே துன்பப்படுபவர்களுக்கு நீ இறங்கு அப்படின்னு சொல்லி பெருமானத்தில் வேண்டிக்கிறார், தனக்காக வாழ்ந்தார். அதனால தன் பொருட்டென்றும் பிறர் பொருட்டென்றும் ரெண்டு விதம் எல்லாத்துலேயுமே உண்டுங்க. அதில் இது பிறர் பொருட்டு வழிபடுகிற வழிபாடு. அடுத்து முயலகனுக்கு வருவோம். நூற்றி 13ஆவது பாட்டு. இணையது கண்டு, இவங்க அனுப்பிச்சதெல்லாம் அவனுக்கு ஆபரணமாக ஆயுதமாக அவங்ககிட்டயே சூழ்ந்து நின்று விட்டதை பார்த்து, பின்னும் இறுதிசை இறைவற்கு இன்றால் அணையது என்று அறிதல் தேற்றார். அதாவது ஒரு தரம் செய்யலாம், 2 தரம் செய்யலாம், இத்தனை தரம் செய்தும் கூட அவங்களுக்கு அறிவு வழங்கலையே. சிவபெருமானை அழிக்க முடியாது, அவன் அனாதி நித்திய பொருள் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியலையே. அறிதல் தேற்றார் அடுசினம் கடவ. கோபம் வந்தால் அறிவு கெட்டு போகும், ஆனால் கோபம்தான் மேலே மேலே வந்தது. அடுசினம் கடவ, கடவன்னா செலுத்த. தொல்லூழ் வினையது விளைவால் பின்னும் வேள்வியை ஏற்றலுற்றார். முன்னே பலமுறை வேள்வி செய்து ஒவ்வொரு பொருளாக எழுப்பி அனுப்பிச்சு தோத்து போனாங்க. அப்போவாது உண்மை வழங்கணும், உண்மை வழங்கலை. மேலும் அவர்கள் வேள்வி செய்தார்கள். முயலகன் எழுந்தான். முயலகன் தன்னை நோக்கி முகமனும் சொற்று, அறிவில்லாதவன் முகமன் சொற்று. அந்த முயலகனை புகழ்ந்து பேசுறாங்க. அது பேசாம சிவபெருமானியே புகழ்ந்து பேசிட்டு போகலாம். சாமி நான் செய்ததெல்லாம் தப்பு மன்னிச்சு சொல்லிட்டேன். இந்த முயலகனுக்கு முகமன் சொல்லுகிறார். முகமன்னா என்ன அர்த்தம்? உபசார வார்த்தை. நீ எவ்வளவு பெரியவன், எவ்வளவு வலிமை உடையவன், அந்த சிவபெருமானை அழிக்கிறது உன்னால முடியாதா, நீ போய் சீக்கிரமா அழிச்சிட்டு வந்துரு அப்படி. அதுதான் முகமன் வார்த்தை பேசுறது, உபசார வார்த்தைகள் பேசுறது. நம்ம ஐஸ் வைக்கிறதுன்னு தெரியல, நம்ம பாஷையில் சொன்னா அதனால ஆகாது உண்டா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அது நான் போய் செய்யறேன் அப்படின்னு உடனே வந்துடும். முகமனும் சொற்று தங்கள் செயலகன்று இருந்த வேள்வி தீயையும் விழித்து, வெறும் முயலகனற்பல வேள்வி தீயும் கூட நீங்க போங்கன்னு அனுப்பிச்சுட்டாங்க. வேள்வி தீயையும் விழித்து நந்தம் இயல் அகன்றிடவே செய்த ஈசனை முடித்திரு என்றே மயல் அகன்றிலாதார். அவங்களுக்கு பேர் போட்டுக்கிறார் பாருங்க. இதான் ஒவ்வொரு பாட்டுலையும் இருக்கும். அது அந்தந்த பாட்டு தனித்தனி, அந்தந்த பாட்டை படித்தாதான் அந்தந்த தனித்தனி சொற்களை ரசிக்க வேண்டும். மயல் அகன்றிலாதார். முன்ன மருளொரு மனத்தின்னு பாடினாங்கல்ல, அது மாதிரி மயல் அகன்றிலாதார் உய்ப்ப வல்விரைந்து அணைந்த அம்மா. எது அணைந்த பன்மை? முயலகனும் நெருப்பும் வேள்வித்தையும் வந்து வேள்வித்தியை தான் கையில் அவன் ஏந்திக்கணும். சிவபெருமானுடைய கையில் அக்னி இருக்குது இல்லை, அது தாரகவனத்து முனிவருடைய வேள்வித்தியை.
பெருமான் அதை கையில் ஏந்தி நின்றார். அந்த முயலகனை காலால தள்ளி மிதிச்சிட்டார். 115வது பாட்டில் பாருங்க. வன்னியன் தேவும் உட்க வந்திடு கனலை யாருக்கும் முன்னவன் ஒரு கை ஏந்தி, அதை ஒரு கையில் ஏந்திக்கிட்டான். முயலகன் தன்னை மெல்ல தன் அடியதனால் வீழத் தள்ளி, காலால வச்சு தள்ளினான். அக்கமலத்தாளை வெண்ணிடை அருளால் ஊன்றி, வெண்ணுன்னா முதுகுல ஊன்றினான், முதுகில் ஊன்றி விண்ணவர் போற்ற நின்றான். நிற்றலும் அதனை தீயோர் நெருப்பு எழ விழியா இன்னும் உற்றன் பரமன். உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, இந்த 2 பேரையும் அனுப்பிச்சோம், இன்னும் அவன் சாகலியே, இன்னும் உற்றன் பரமன் அந்தோ உஞற்றியாம் உய்த்த எல்லாம் இற்றன கொல்லோ என்றே இறங்கியே எண்ணில் சாபம் சொற்றனர். சாபம் விட்டாங்க. அப்ப அந்த மந்திரத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை, சாபம் விட்டா மட்டும் பலிக்க போகுது. அப்ப இந்த சாபம் என்பது ஆற்றாமையினாலும் விரக்தியினாலும் கோபத்தினாலும் நாம சொல்லுவோம், அவன் அப்படி போயிடும் அப்படி போயிடும்னு சொல்றோம்ல, போயிடுவ போறான், ஒன்றும் போக மாட்டான். ஏன்னா அது பலமான வாக்கு அல்ல, ஒரு கோபத்தினால வந்த வாக்கு, ஆற்றாமையினால வந்த வாக்கு, இன்னது செய்யணும் முடியாதனால இப்படியா பண்ணணும், அப்படி சாபம் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க தெரியுங்களா? உலகமெல்லாம் தொலைப்பவன் தொலைய என்று, அவன் தொலைஞ்சு போவான்னு சொல்றோம்ல, அது மாதிரி தொலைய என்று சாபமிட்டார்கள். யாரை பார்த்து? உலகமெல்லாம் தொலைப்பவனை. இதுதான் சொல்நயம். கவிஞர்களுடைய சொல்நயம் எப்படி புரிஞ்சுக்கிறது? உலகமெல்லாம் தொலைப்பவன் தொலைய என்று சாபமிட்டார். தொலைப்பவனை இவங்க தொலைக்க முடியுமோ? சங்காரகர்த்தான்னு அர்த்தம். உலகமெல்லாம் தொலைப்பவன் என்பதுக்கு என்ன அர்த்தம்? சங்காரகர்த்தா. அவனே சங்காரகர்த்தாவாச்சு, அவனை சங்கரிக்க பண்ணுறதுக்கு இவங்களால எப்படி முடியும்? அதனால உலகமெல்லாம் தொலைப்பவன் தொலைய என்று சாபம். இந்த சாபமெல்லாம் அவனிடத்துல ஒன்றும் செல்லுபடி ஆகலை, நெருப்பில் பட்ட கூடைப்பஞ்சு மாதிரி ஆகிப்போச்சு சொன்னார். அந்த முயலகனை பற்றி பார்ப்போம். அப்படி திரும்பிட்டு நிற்கிறான்ல, நல்ல ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் அதுக்கு வியாக்கியானம் அப்படி பண்ணுறாங்க. அந்த முயலகன் அப்படி கவுந்துக்கிட்டு இல்லை, அப்படி திரும்பிட்டு முகத்தை பார்த்துட்டு இருக்கிறான். அதனால முயலகனும் கூட ஞானமாக மாறிட்டான், இன்பமாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லி இது நிறைய ரொம்ப பெரியவங்கெல்லாம் எழுதியிருக்கிறான். பேர் சொல்லக்கூடாது, பாம்பன் சாமிகளுக்கெல்லாம் தான் போகுது. அங்கே போயிட்டா எல்லாம் அருள் தானே, சிவபெருமானத்தில் போயிட்டா எல்லாம் அருள் தானே. சிவபெருமானத்தில் யார் போனது? ஆன்மா தான் போச்சு. ஆன்மாவோடு கூடவே இருக்கின்ற ஆணவம் போச்சு. ஆணவத்தையும் அங்கே மாற்ற முடியாது. மாற்றினா ஆணவத்தினுடைய இயற்கைத்தன்மை மாறி போச்சுன்னு அர்த்தம். எந்த ஒரு பொருளுக்கும் தன்னுடைய இயற்கைத்தன்மை மாறாது. மாறினா அது இயற்கைத்தன்மைன்னு இல்லை. என்னவாக மாறிச்சோ அதுதான் அதனுடைய இயற்கைத்தன்மையாக இருக்கும். முன்னால் இருந்து செயற்கைத்தன்மையாக போகும். அப்போ ஆணவத்துக்கு மறைக்கும் தன்மை மாறிற்று என்று சொன்னால், இயல்பாக இருக்கிற மறைக்கும் தன்மை மாறி போய் இப்போ தெளிவிக்கும் தன்மை வந்து விட்டது என்று சொன்னால், தெளிவுக்கும் தன்மை தான் உண்மையான தன்மையை தவிர மறைக்கும் தன்மை உண்மையான தன்மை என்று ஆக பாருங்க. கடுக்கையும் நதியும் 120வது பாட்டு படிக்கிறேன் பாருங்க. கடுக்கையும் நதியும் பாம்பும் கலைமதி கொழுந்தும் சென்னி முடித்தவன் பதத்தில், பதம்னா பாதம் திருவடி, பதத்தில் ஒன்றும் முயலகன் மெல்ல மெல்ல எடுத்தெடுத்து அசைத்தலோடும். மெல்ல மெல்ல எடுத்தெடுத்து எப்படியாவது அந்த மிதியிலிருந்து வெளிவந்துடலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தலையை எடுத்து உடம்பு அசைச்சு பார்க்குறான். அதாவது ஏதாவது நெளிஞ்சு கிழிஞ்சு வெளியே வந்துடலாமான்னு பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? ஆணவம் பெருமானுடைய அருளின் முன்னால அடங்கி நின்றாலும் கூட திரும்பவும் மேலே எழ பார்க்கும். அப்படி மேலே எழாமல் அடக்கக்கூடியது அருளினுடைய மிகுதி. நாம் அந்த அருளிலே ஒடுங்கி நின்றாதான் ஆணவம் அடங்கி நிற்கும். இல்லைன்னு சொன்னோம் நாம் கொஞ்சம் நெகிழ்ந்தமானா மேலே வந்துடும். அதுதான் அந்த முயலகன் காட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் வச்சு பாடியிருக்கிறார் பாருங்க. எடுத்து எடுத்து அசைதலோடும், மெல்ல மெல்ல எடுத்து எடுத்து அசைத்தலோடும் ஏது அங்கு அதனை நோக்கி. அவன் அப்படி எழுவதற்கு காரணம் என்ன என்பதை நோக்கி. எதுனா காரணம் ஏது அங்கு அதனை நோக்கி நடித்தனன். நடித்தனன் தான் அவன் எழறது காலப்படுறதுனா சரி கொஞ்சம் எழு பார்க்கலாம் அப்படின்னு காலை தூக்குறது. அவன் எழற பொழுது ஒரு அமுத்துறது. அப்ப நடித்தல என்ன அர்த்தம்? காலை தூக்கி காலை அமுத்தி, காலை தூக்கி காலை அமுத்தி, இப்படிதான் பண்றோம். அதுதான் நடித்தல். அப்ப அந்த முதுகின் மேலேயே அந்த நடனத்தை நாடி, இதுதான் கூத்து.
சிவபெருமான் கூத்தாடுவானா? பைத்தியக்காரன் தானே கூத்தாடுவான், சிவபெருமான் கூத்தாடுவானா அப்படின்னு கேட்டா, சிவபெருமான் கூத்தாடுதல் ஆணவ மரம் மேலெழ முயலும் பொழுதெல்லாம் அதை அடக்கி கொண்டே இருப்பான் என்பதை காட்டுவதற்காக முயலகன் பாதத்தின் அடியிலே மிதிப்புண்டு கிடந்தவன் மெல்ல மெல்ல அசைத்து எழுந்திருக்க முயலுவான். அவன் முயலுந்தோறும் மிதித்து அவனை அடக்குவார். அப்படி மிதித்ததுதான் கூத்து என்று சொல்லணும். சொல்றார். ஏது அங்கு அதனை நோக்கி நடித்தனன் என்றும் நீங்கா நடம் புரிகின்றதே போல். அப்ப சிவபெருமானுடைய திருநடனம் ஆணவம் மேலெழாதவாறு அடக்குவது அப்படிங்கிறது ஞாபகம். ஆணவம் மேலெழாதவாறு அடக்கினாதான் ஆன்மாவுக்கு ஞானம் ஆனந்தம் உண்டாகும். இல்லைன்னா ஞானம் உண்டாகாது, ஆனந்தம் உண்டாகும். இறுதி நாளில் பொங்கு எரி அதன் மேல் சங்கார காலத்து தீ மேல பூளை போல் மாய்ந்த அன்றே. பூளைப்பூ இருக்குல்ல, பஞ்சு, அத அழிந்தது. எது அழிந்தது? சாபம். சங்கையில் முனிவர் யாரும் சாற்றிய சாபம் யாவும். சங்கைனா எண்ணிக்கைன்னு அர்த்தம். எண்ணிக்கை இல்லாத முனிவர்கள் அவங்க சொன்ன, ஆமா, எண்ணிக்கை இல்லாத சாபங்கள். சங்கையில் முனிவர் யாரும் சாற்றிய சாபம் யாவும் எங்கள் தன் பெருமான் முன்னும் எய்தியதில்லை. சிவமந்திரத்தின் முன்னால மற்ற மந்திரம் பக்கத்துல கூட வராதுன்னு பெரிய புராணத்தில் பாடி இருக்குது இல்லையா? அதனால இவர்களுடைய சாபம் பெருமானுடைய முன்னிலையில் கூட வரவில்லை. எங்கள் தம் பெருமான் முன்னும் எய்தியதில்லை. அன்னோர் அங்கவன் தன்பால் உய்க்கும் அளவையில் அது என்னாச்சு? இறுதி நாளில் பொங்கெறி அதன் மேற்பு செல்லும் போலை போல் மாய்ந்த அன்றே. மாய்ந்தனா மாய்ந்த. அது என்ன கேட்டீங்க நீங்க? அந்த சரி அது அந்த பாட்டை வந்து தடித்த இடத்துல போட்டுக்கிறாங்க. அந்த வரியை அந்த ஓமிக்காக போட்டுக்கிறாங்க. இறுதி நாளில் பொங்கெறி சங்கார காலத்தில் மிக்கு எழுகின்ற, அதாவது சாதாரண தீயிலேயே பூடைப்பட்டதுன்னா அழிஞ்சு போகும். மிக்கு எரிகின்ற சங்கார கால தீயில பட்டா சொல்ல வேணும். அதுக்காக சொல்ல சங்கார காலத்தில் பட்ட எரியின் மேல், அதுக்காக அதை வந்து தடித்த இடத்துல போட்டுக்கிறாங்க. அது போத கணத்தை சேர்ந்தது எல்லாமே. எது எது இயக்கம் உடையதோ அதெல்லாம், எது எது அனுபவம் உடையதோ, எது எது இயக்கம் உடையதோ, ஆணவத்துக்கு உருவகம் தானே, உருவகம் தான். அதனால அது வந்து எது எது உருவம் உடையதோ, எது எது அனுபவம் உடையதோ அதெல்லாம் ஆன்மம் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இப்போ ஒரு உருவப்படுத்தி இறைவனுக்கு வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் உருவகம் தான், அதோட சந்தேகம் இல்லை, உருவகம் தான். இது எழுப்புற பொழுது அது உயிருடைய பொருளாக எழுப்பி இருக்கிறார், உயிரற்ற பொருளாகவும் எழுப்பி இருக்கிறார். தொலி உயிருடையது இல்லைங்களா? மழு வந்து உயிர் இல்லாதது, மான் உயிருடையது, பாம்பு உயிருடையது. இது மாதிரி உயிருடைய பொருளையும் எழுப்பியிருக்கிறார்கள், உயிர் இல்லாத பொருளையும் எழுப்பியிருக்கிறார்கள். சப்தம் மந்திரங்கள் அது மந்திரத்தின் வலிமையினால எதை வேணாலும் எழுப்பலாமேன்னு சொன்னா நம்ம கொள்கைப்படி குறிப்பிட்ட சில ஆன்மாவுக்கு அந்த மாதிரி வகையில உருவம் பெற்று வந்து சில தொழில்களை செய்து இன்பத் துன்பங்களை அனுபவிக்கின்ற வினை இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த வேள்வியில அவற்றை எழுப்ப முடியும். அது இல்லை என்று சொன்னா அவர்களாலும் அதை செய்ய முடியாது. நீங்க எந்த தத்துவத்தை கொண்டு வந்து சேர்த்தாலும் அது சைவ சித்தாந்தத்துக்குள்ள அடங்கி போகணும். ஆனா சைவ சித்தாந்தம் அதுக்குள்ளால அடங்காது. எல்லா தத்துவமும் சைவ சித்தாந்தத்தில் அடங்கும், சைவ சித்தாந்தம் அந்த தத்துவத்துக்குள்ள அடங்கும். அப்போ கர்மகாண்டமாச்ச அவங்க தத்துவத்தில் இது இருக்காது. ஆனால் மந்திரங்களால் எதையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. மந்திரங்களால் உருவாக்க முடியுங்கிறத கொடுத்தவனும் இவன் தானே, அந்த கர்மகாண்டத்தை செய்து வச்சவனும் இவன் தானே. கர்மகாண்டத்தை ஏன் செய்து வச்சான்? அந்த மாதிரி பக்குவமுடைய சில பேருக்கு அது வேணும். சிவபெருமான் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட அநேக நூல்களை செய்து வச்சிருக்கிறான். ஏன் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட அநேக நூல்களை செய்து வச்சிருக்கிறான்? ஆன்மாக்கள் அநேகம் பக்குவம் உடையவனாக இருக்கின்றன. எந்தெந்த ஆன்மாவுக்கு என்னென்ன பக்குவம் இருக்குதோ அதுக்கு தகுந்த நூல் வேண்டும். அந்த நூலினாலே அந்த ஆன்மா அறிவு பெற்று அதுக்கு மேல இருக்கிற அறிவுக்கு வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். ஆகையினால நாம் வந்து கொள்ள வேண்டும். வேள்வியில தோற்றுவிக்கலாம், அதுவும் உயிர் வர்க்கம் தான். அதோட சொல்ல ஆணவம் என்பது ஜடப்பொருள், அது உயிர் இல்லாத பொருள். அதுக்கு உருவம் பண்ற பொழுது முயலகன் போல ஒரு உருவகத்தை பண்ணணும். அந்த முயலகனுக்கு
முயலகனை நாம் ஆணவத்துக்கு அடையாளமாக சொல்லுகிறோம். ஆணவமே முயலகன் என்று சொல்றதில்லை. அது மாதிரி அடுத்தபடியா யானை உரி போர்த்த வரலாறு. யானை உரி போர்த்த வரலாறு 128வது பாட்டில் தொடங்கி 'மையல் யானை மறைத்தான் செய்ய 149 150 வரையிலும் 153 வரலாம். அப்புறம் தான் பிரம்மாவும் திருமாலும் நானே பிரம்மம் என்று சொன்ன அந்த வரலாறு 154வது பாட்டை தொடங்குது. 153 வரையிலும் இந்த வரலாறு போகுது. கயாசுரன் அப்படின்னு ஒருத்தன். இப்போ கதை தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றும் அதிகமாக செய்யுள் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கயாசுரன், அது பேரை பார்த்தாலே தெரியும், யானை வடிவமுடைய அசுரன். கஜம் என்பது யானை, தமிழில் வரும்போது கயம் என்று வரும். ஜா தமிழில் யா என்று வரும். பங்கஜம் அப்படிங்கிறது பங்கயம் அப்படி. ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி சொல்லக்கூடாது. சில இடங்களில் ஜா யாவா வரும், சில இடங்களில் ஜா சாவா வரும். அதனால் இடம் தெரிஞ்சு நம்ம பண்ணி கொடுப்போம். சரி, அந்த கயாசுரன் என்பவன் பிரம்மாவை நோக்கி தவம் செய்தான். பிரம்மாவும் வந்தான். என்ன வேணும், இதான் பழக்கமாச்சே, கடவுளை வருவாங்க, என்ன வேணும் கேட்பாங்க, கொடுத்துருவாங்க. அவன் என்ன கேட்டான், அழியாத ஆயுள் வேணும், 129வது பாட்டு. ஆற்றல் வேண்டும், பயம் வேண்டும், இதெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டான். பிரம்மாவும் கொடுத்தான். எல்லா கடவுளர்களும் வரம் கொடுக்குற பொழுது கூடவே ஒரு எச்சரிக்கையும் பண்ணி வைப்பாங்க. அந்த எச்சரிக்கையை இவங்க மறந்துடுவாங்க. அதுதான் தட்சிணத்துலேயும் அதே தான் இருந்தது. நன்னெறி நிச்சயனில் நிலைக்கும் இத்திரு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தான். நன்னெறி நிற்கலை, அதெல்லாம் போயிடும். அதனால் அதே மாதிரி சூரபதுமனுக்கும் நம் சக்தியெல்லாம் உங்களை வெல்ல வல்லது யார் அப்படின்னு சொன்னான். அப்போ சக்தி வெல்லும்னு அர்த்தம். அதை அவன் மறந்துட்டான். சிங்கமுகன் ஞாபகப்படுத்தினான், நீ பொய் சொல்ற, அப்படி ஒன்றும் பெருமான் சொன்னதாக நான் கேள்விப்படலையே, நீ இல்லாத சொல்ல, என் முன்னாலேயே பொய் சொல்றதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது, எங்க பழகின பொய் சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டான்னு கந்தபுராணத்தில் பின்னால் பாடி இருக்கு. அதனால கடவுளர்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கிறாங்கன்னு தெரியுது. அதனால வரம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன சொன்னா, சிவபெருமான் முன்னால போகாத, மற்ற இடத்துல வேணா என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொன்னான். பாருங்க 130வது பாட்டில், அந்தி வண்ணன் நேர் சென்றிடேல் சேரியேல், சேரியல்னா செல்வாயானால் அப்படின்னு அர்த்தம். சேரியேல் அந்நாள் சிந்தும் இவ்வரம், நீ எப்போ சிவபெருமான் முன்னால போய் நின்று சண்டை போட போறியோ அப்பொழுது நான் கொடுத்த வரமெல்லாம் அழிஞ்சு போகும். சிந்தும் இவ்வரம் கடைப்பிடி ஈது, கடைப்பிடித்தல்னா உறுதியாக பற்றி கொள்ளுது, இதை நீ உறுதியாக பற்றிக்கொள். இதுதான் சொன்னது. அந்த தொடர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவன் மறந்து காசி நகரத்தில் போய் பெருமான் முன்னிலையிலேயே சண்டைக்கு போனான். அப்போ பெருமான் அவனை அழித்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்புறம் வரம் பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமே, உடனே தங்களுக்கு ஒரு பெருமான் வழிபடுவாங்க. அப்புறம் அவங்ககிட்டே சண்டைக்கு போவாங்க. பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் திக்குப்பாளர்கள் எல்லாரையும் வென்றான். தன்னுடைய அவுணர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை எல்லாம் கொடுத்தான், எல்லாம் பண்ணான். அப்போ தேவர்கள் எல்லாம் நூற்றி 33வது பாட்டில் ஒரு சின்ன எழுத்துப்படை இருக்கு, மாத்திங்க. போகியோடு அமராற்றியே, இந்திரனுக்கு போகின்னு ஒரு பேர். இந்த போகி பண்டிகை கொண்டாடுறாங்கல்ல, அது கூட சொல்லுவாங்க இந்திரனுக்கு கொண்டாடுற விழா அது, அதனால போகி பண்டிகைன்னு பேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போகியோடு அமராற்றியே அன்னவன் புறந்தந்து ஏகவே, அவன் புறமுது காட்டி ஓடிட்டான். துறந்து உயர்த்திடும் நான் மறுப்பு யானை தோகை வால் நுதி பற்றியே, நாள் மறுப்பு யானை
துறந்து உயர்த்திடும் நாள் இருக்கு. மறுப்பு யானை, நான் மறுப்பு யானை, 4 தந்தங்களை உடைய யானைன்னு இருக்கணும். அதனால அது இன்னும் பார்த்துக்கணும். அப்புறம் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் இந்த அசுரனுக்கு பயந்து காசிக்கு போனாங்க. அங்கே வரமாட்டான் அப்படிங்கிற தைரியத்தில் காசி நகரத்துக்கு போனாங்க. காசி நகரத்தை பற்றி ஒரு செய்தி இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். 137வது பாட்டு. அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும். காசியில் போய் செத்தா முத்தி. அதை சாதாரண சொல்றது. காசியில் செத்தா முத்தி, திருவாரூரில் பிறந்தா முத்தி. ஸ்தலத்தினுடைய பெருமை அது. முத்தி ஸ்தலம்னு 7 ஸ்தலம் வச்சிருக்கிறாங்க. அதில் காசி ரொம்ப முதன்மையானது. திருவண்ணாமலையை நினைச்சா முத்தி, சிதம்பரத்தை போய் தரிசனம் பண்ணா முத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காசி நகரத்தில் எந்த ஆன்மாவது செத்து போனால் அந்த ஆன்மாவை பெருமான் மந்திர உபதேசம் பண்ணி முத்திக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே உருத்திர பதம் கொடுப்பார்னு தான் இந்த நூலில் பாடப்பட்டிருக்கு. உருத்திர பதம் கொடுப்பார் என்பது மட்டும்தான் பார்க்கணும். எனவே காசியில் போய் செத்தவங்களுக்கெல்லாம் முத்தி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தாப்புல கிடைக்கும் என்றுதான் அர்த்தம். ஏன்னா உருத்திர பதம் பெறக்கூடியவர் சில பேர் இருப்பாங்க. அதுக்கு மேற்கதியை பெறக்கூடிய சிவலோகம் திருவடி அடையிறவங்க, தத்துவாதீதமான முத்தி அடையிறவங்க இருப்பாங்க. அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தாப்புல கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த இடத்துல உருத்திர பதம் கிடைக்கும்னு பாடப்பட்டிருக்காது தான் குறிப்பாக அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக போடு போட்டு வச்சிருந்தேன். பாருங்க. இனிது வித்திய தம் பயன் ஈவதே என்ன தனது மந்திரம் முடிபவர் செவியிடை சாற்றி புனிதமாய தன் உருத்திர வடிவருள் புரியும் அனகநாயகர் பணிந்து நின்று இன்னவாறு அறைவார். காசிக்கு போனாங்க, சிவபெருமானை பணிந்து பின்வருமாறு சொன்னார்கள் பாட்டு. அந்த காசி நகரத்தை பற்றி சொல்ற பொழுது சொல்றார், தனது உருத்திர பதம் திறந்து உருத்திர வடிவருள் புரிபவன் அப்படின்னு சொல்லி அவங்க காதுல மந்திரம் சொல்றாங்க. மந்திரத்தின் பயனாக அந்த உருத்திர வடிவம் கிடைக்கும். விதைச்சா பயன் விளையணும் இல்லை. மந்திரத்தை ஓதுறது, காதுல ஓதுவது விதைக்கிற மாதிரி. அதன் பயன் என்ன அப்படின்னு கேட்டா உருத்திர வடிவம் கிடைக்கும். அப்படி அதுக்கு ஓமையை வச்சிருக்கிறார். அதனால அந்த பாட்டை ஞாபகம் வச்சு கொடுங்க. அந்த நகரத்துக்கு போய் இந்த கயாசுரன் செய்கின்ற துன்பத்தை எல்லாம் சொன்னார்கள். பெருமான் அவர்களுக்கு ஆறுதல் அளித்து நீங்கள் நம்மிடத்தில் இருங்கள் என்று சொன்னார். இதை தெரிஞ்ச கயாசுரன் என்ன பண்ணா, அங்கேயும் போனான். அப்பொழுது பெருமான் ஒரு பெரிய கோபம் மிக்க வடிவத்தை கொண்டார். அந்த வடிவத்துக்கு உக்கிர வடிவம் அப்படின்ட்டு. உக்கிர வடிவம்னா அது மட்டும் உக்கிர வடிவம். பின்னால பைரவமூர்த்தி வரப்போறாரு, அதுவும் உக்கிர வடிவம் தான். எல்லாமே வேக வடிவம்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் உக்கிர வடிவம். மகேஸ்வரமூர்த்தியில் உக்கிரமூர்த்தின்னு ஒரு மூர்த்தியே வச்சிருக்கிறாங்க. ஆக அழித்தல் தொழிலுக்காக வந்த மூர்த்தி வீரபத்திர மூர்த்தி உக்கிர வடிவம், பைரவமூர்த்தி உக்கிர வடிவம், அதே மாதிரி கஜசம்மார மூர்த்தி உக்கிர வடிவம். இது கஜசம்மார மூர்த்தின்னு தான் நாம சொல்லுவோம். திரிபுராதியும் உக்கிர வடிவம் தான். அழித்தல் தொழிலை மேற்கொண்டு செல்லுகின்ற வடிவமெல்லாம் உக்கிர வடிவம். அதான் வேக வடிவம் என்று சைவ சித்தாந்தத்தில் பாடப்பட்டிருக்கிறது. அது 141வது பாட்டில் ஒரு உக்கிர வடிவம் கொண்டு நின்றான் அப்படின்னு சொல்றோம். 144வது பாட்டு. இந்த கயாசுரன் தேவர்களை துன்புறுத்துக அங்கேயும் போனான். தேவர்களை காப்பாற்றுவதற்காக பெருமான் உக்கிர வடிவம் கொண்டு நின்றான். அந்த வடிவத்தை பார்த்தான். கயாசுரனுக்கு தெரியுது இவன் சிவபெருமான் தான் அப்படின்னு. ஆனாலும் சிவபெருமானை எதிர்த்தும் சிவபெருமான் முன்னிலையில் அந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பம் கொடுத்தும் இவன் போர் செய்ய தொடங்கினான். அப்போ பிரம்மா சொன்னதை மறந்து போனான். அதை இங்கே ஞாபகப்படுத்துறார் பாருங்க. 144வது பாட்டு. மற்ற இவன் சிவனாம் என தேரியும். அந்த உக்கிர வடிவத்தை பார்த்து இவன் சிவம் என்று தெரிஞ்சான். தெரிந்தும் கூட மலைவான் உற்று நின்றனன். மலைதெல்லாம் போர் செய்தல் அர்த்தம். போர் செய்வதற்கு பொருந்தி நின்றான். மலைவான் உற்று நின்றனன். அதுக்கு மேல ஒரு வரி இருக்கு பாருங்க. அயர்த்ததன் மலரையன் உரையே. அயர்த்தனா மறந்து போனான்னு அர்த்தம்.
அயர்த்தனன் மலரவன் உரையை. மலரவன் பிரம்மா. பிரம்மா சொன்ன சொல்லை மறந்து போனான். பிரம்மா என்ன சொன்னான்? சிவபெருமான் முன்னில போகாத, சிவபெருமான் முன்னில போனா நான் கொடுத்த வரமெல்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொன்னான். அதான் அவன் மறந்துட்டான். அப்பொழுது அந்த கயாசுரனை யானை வடிவம் தானே தன் காலில் மிதித்து நகத்தினால தோலை உரித்து போர்த்து கொண்டான். அதை சொல்றார் பாட்டில். 148வது பாட்டுங்க. 146வது பாட்டு. ஒரு பதத்தினை கவான் உறுத்து, தொடையின் மேலும், கவான்னா தொடை, தொடைன்ற உறுத்து, இருகரத்து உகிரால் வெறிநிடை பிளந்து, முதுக பிளந்தான். யானை உரி போர்த்த மூர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தோல் முதுகுல போர்த்தி இருக்கும், 4 காலும் தொங்கிட்டு இருக்கும். அந்த 4 காலும் தொங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆமா, எந்த இடத்துலையும் கயாசுர வடிவம் யானை உரி போர்த்த மூர்த்தி பார்த்தீங்கன்னா கீழே தலை இருக்கும், மேலே வால் இருக்கும், 4 காலும் அந்த பக்கம் தொங்கிட்டு இருக்கும். அது மாதிரி வெறிநிடை பிளந்து ஈரிரு தாள் புடைமேவ, பக்கத்திலே பொருந்த 4 காலம், யானையுடைய 4 காலம், ஈரிரு தாள் 4 கால், புடை மேவ. இது எதுக்கு சொல்றேன்னா அந்த யானை உரி போர்த்த வடிவம் எப்படி இருக்கும்னு காட்டுறாரு. அதுக்காக சொல்றேன். புடை மேவ குருதி கக்கியே ஓலிட அவுணர்தங் குலத்து கரி உரித்தனன். அதுக்கு மேல ஒரு வரி இருக்குது, கண்டு நின்று அம்மையும் கலங்க. வேற முற்றலாமைங்கிறதுக்கு திருஞான சம்பந்தர் தேவாரம் ஞாபகப்படுத்துன்னு சொன்னேன்ல, அது மாதிரி இங்க அப்பர் சுவாமிகள் தேவாரத்தை ஞாபகப்படுத்துறாருங்க. அந்த தொடர்ல அப்பர் சுவாமிகள் தேவாரம் விரித்தபல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமருகங்கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேழம் உரித்து உமை அஞ்சக் கண்டு. அதான் உமையம்மையும் கலங்க. அந்த உமை அஞ்சக் கண்டு அப்படிங்கிற தொடர் ஞாபகம் இருந்திருக்குது. அப்ப பக்கத்துல இருந்த உமையம்மையும் கூட நடுங்கினாள் அப்படின்னு பாடுறாங்க. சரி, கார்த்த சிந்துரத்து அவுணர்கோன் விழிந்திட கரத்தால் ஈர்த்த தோலினை ஈர்த்தலும் உலகு யாவும் தீர்த்தன் மேனிகொள் பேரொளி நோக்கியே தியங்கி பார்த்த கண்ணெலாம் கதிரிழந்து அலமர பதித்த. அப்படி பெருமான் அந்த யானை தோலை உரித்தார். நிற்கிற பொழுது அந்த உக்கிர வடிவத்தினுடைய ஒளி பிரகாசம் இருக்குத, யாராலும் பார்க்க முடியாதபடி பார்த்த கண்களை எல்லாம் மழுங்கும்படியாய் அந்த பிரகாசம் இருந்தது. இப்போ அந்த கண்களை காப்பாற்ற வேண்டும், அதுக்காக என்ன பண்ணாரு, தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டார், அந்த தோலால மறைத்து கொண்டார். அப்ப யானை தோலை ஏன் போர்த்தார் என்றால் அந்த உக்கிர வடிவத்தினுடைய ஒளி பார்ப்பவர்களுடைய கண்ணினை மழுங்கச் செய்வதா இருப்பதனாலே அது மழுங்கச் செய்யாதபடி போர்த்து கொண்டார். அது சொல்றார். தீர்த்தன் மேனிகொள் பேரொளி நோக்கிய தேங்கி பார்த்த கண்ணெலாம் கதிரிழந்து அலமர பதித்த ஆளும் நாயகன் அகுதறிந்து உயிர் தொகை அனைத்தும் வாழிலாது கண் வாழ்ன ஒளின்னு அர்த்தம். ஒளி இல்லாம கண் வருந்துவதை பார்த்து வாழிலாது கண் அயர்வது மாற்றுதல் மதித்து நீளிருங்கரி உருத்திடும் அதழினை நிமலன் தோளின் மேற்கொடு போர்த்தனன் அருள் புரி தொடர்வார். அவனுக்கு குளிர் இருந்துட்டு அதுக்காக போத்திட்டான் இல்ல, ஆன்மாக்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த தோலை போர்த்தி கொண்டான். என்ன அருள் அப்படின்னு கேட்டா அந்த ஒளியை அவர்கள் பார்க்க முடியவில்லை, ஆகையினால அந்த ஒளியை செய்து குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று போர்த்து கொண்டான். ஐயன் மிக்கதன் கதிரினை குருதி நீர் அறாத மையல் யானையின் தோலை மேற்கொண்டனன் மறைத்தான். அதுக்கு ஒரு ஓமை சொல்றாருங்க. இது காப்பிய புலவர்களுக்கு வேண்டியது, நமக்கு தத்துவத்துக்கோ கதைக்கோ வேண்டியதில்லை, காப்பிய புலவர்களுக்கு இது வேண்டியது. செய்ய கோளோடு கரிய கோள், ராகு கேதுன்னு 2 பாம்பு இருக்கிற கரும்பாந்தல் செம்பாந்தல்னு சொல்லுவாங்க. செய்ய கோளோடு கரிய கோள் இருவரும் செறிந்து வெய்ய பானுவின் நடுவுற கவர்ந்து மேவிய போல். அதாவது ஒரு சூரியன், அது மேல ஒரு செம்பாந்தல், அதுக்கு மேல ஒரு கரும்பாந்தல் போத்துன மாதிரி இருக்குது. என்ன பண்றாரு தெரியுதா, பெருமானுடைய ஒளி சூரியன் ஒளி போல, அது மேல இந்த பச்சை தோல், அப்பதான் உரிச்சு எடுத்த தோல், அதனுடைய உதிரமெல்லாம் மேலே சிந்துகிறது, அது செம்பாந்தல் போல. அதுக்கு மேல யானை தோல் கருப்பாதான் இருக்கும், அது கரும்பாந்தல் போல அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. பின்னால வந்த புலவர்கள் எல்லாம் இதை ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. சிவபிரகாச சுவாமிகள்
ஒரு பாட்டில் சொல்றாரு இத. மதையானை ஈருரியோடே மறைந்து மழை மறைத்த உதயாதிபன் என நின்றான். அடுத்த கதை தொடங்குறார். 154 ஒரு தரம் திருமாலும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் வந்தாங்க. வந்தவங்க சும்மா இருக்கக்கூடாதா? திருமாலையும் பிரம்மாவையும் கும்பிட்டு அவங்க கூட போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, பரம்பொருள் யார் அப்படின்னு. பரம்பொருள் யாருன்னு கேட்கிற பொழுது பரம்பொருள் லட்சணத்தையும் அவங்களே சொல்லிட்டாங்க. பரம்பொருள் லட்சணம் சொல்றா பாருங்க, 155வது பாட்டு. மூவரின் முதலானோரும் முத்துள் செய்யறவங்க. முத்துள் நீங்க இல்லைங்கிறது தெரியுது அவங்களுக்கு, கேட்டு வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு. மூவரின் முதலானோரும் முதல் இடை முடிவும் இல்லா தேவரும் தோற்ற நிலை இறுதி இல்லாதவர். திருமாலுக்கு தோற்றம் உண்டு, நிலை உண்டு, இறுதி உண்டு. நல்ல ஞாபகம் வச்சுங்க. அவங்கெல்லாம் தோன்றுவார்கள், இருப்பார்கள், அழிவார்கள். சங்கார காலத்தில் சிவபெருமான் திருமாலையும் அழித்து ஒடுக்கி விடுவார், பிரம்மாவையும் அழித்து ஒடுக்கி விடுவார். எனவே பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தோற்ற நிலை இறுதி உண்டு. சிவபெருமான் ஒருவனுக்கு தான் தோற்ற நிலை இறுதி இல்லை. எல்லாருக்கும் தோற்றத்தின் நிலையை இறுதியும் செய்வான். இவனுக்கு தோற்றம் நிலை இறுதி செய்பவர் ஒருவரும் இல்லை. இவன் தோற்றம் நிலை இறுதி இல்லாதவனாக இருப்பான். அதனால முதல் இடை முடிவும் இல்லா தேவரும், அப்புறம் எவையும் நல்கும் செல்வரும். அவன் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன்கிறதுக்கு ஐஸ்வர்யம் உடையவன் அர்த்தம். அப்புறம் எல்லாரையும் ஆளுகின்ற தன்மை, அதுதான் ஈசத்துவம். அது எல்லாரையும் ஆளுகின்ற தன்மை உடையவன். அது இவனுக்கு தான். எவையும் நல்கும் செல்வரும் பரம் மேலாகி ஓவரும் புவனத்துள்ள உயிர்ராய் நின்றோரும் பரமமாக இருக்கின்றனர். அப்ப எல்லாருக்கும் முன்னே இருப்பவன், எல்லாருக்கும் மேலே இருப்பவன். பரம் மேலாகி ஓவரும் புவனத்துள்ள உயிராய் நின்றோரும் ஏவர் யாரு தான் கேள்வி. இந்த பாட்டை படிச்சீங்கன்னா சிவபெருமானுடைய லட்சணம் தெரியும், பரத்துவம் தெரியும். அதெல்லாம் அவங்க ரெண்டு பேருக்கும் இல்லைன்னு தெரியும். இவங்க வீணா அவங்கள கேட்டு வாயை கிளறி அவங்களுடைய மனசுல நாங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற எண்ணத்தை வெளியே விட வச்சு தண்டனை வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க. என்றுரைத்திடலும் என்ன தேவர்கள் முனிவர்லாம் கேட்டாங்க. வேதா எம்பிரான் பிணித்த மாயை தன் தலைப்படலால் யான் அத்தலைமையாம் பிரமம் ஆகும். பிரம்மா சொன்னான், நான் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு. பிரம்மம் யாம் பிரமம் என்று அப்படின்னு திருவாசத்தை பாடிட்டு இல்லையா, அந்த மாதிரி. பிணித்த மாயை, இது மாயையினாலே. அப்ப என்ன தெரியுது? பிரம்மா முதலியவர்கள் மாயையினாலே மயக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அத்தலைமையாம் பிரம்மம் ஆகும் நன்கு இதை தெளிதில் என்ன. அவன் சொன்னா இவன் சும்மா இருப்பானா? நாரணம் தானம் அற்றாய் உந்தனை தந்தையானே உயர்தரும் பிரம்மம் என்றான். பிரம்மா என்னுடைய வயிற்றிலிருந்து தானே வந்த. பிரம்மா எங்க வந்தான்னு தெரியுமில்ல? பத்மநாபன் பேரு திருமாலுக்கு. பத்மநாபன்னா தாமரை போலும் நாபியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பத்மம்னா தாமரை, நாபின்னா
அதுதான் கோயிலில் அனந்த பத்மசாமின்னு போய் கும்பிடுவீங்கல்ல, கேரளத்தில் திருவனந்தபுரத்துலாம் அவர் தான் இருக்கிறாரு. அவர் படுத்துட்டு இருப்பார். அவருடைய நாபியிலிருந்து ஒரு கொடி ஒன்று வரும், அதில் ஒரு தாமரை இருக்கும், அதில் தான் இவர் இருப்பார், பிரம்மா இருப்பார். அப்போ பிரம்மா எங்கேருந்து வந்தார்? திருமாலுடைய உந்தியிலிருந்து வந்தார். அப்படியான பிரம்மாவை விட திருமால் பெரியவர் தானே. அதனால அவன் என்ன சொன்னான், உன்னை பெற்றவன் நான், அதனால நான் தான் எல்லாத்திலும் பெரியவன் அப்படின்னு சொன்னான். ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப காலம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த திருவாசக பாட்டில் பரமம் யான் அரணார் அழலுருவாய் ஆங்கே பரமாகி நின்றிலனே அப்படின்னு பரமாகி நின்றவா போனவசமாக. அந்த அழல் வேற, அடிமுடி காண போன பொழுது வந்த அழல் வேற. யாம் பரமம் யாம் பிரம்மம் யாம் பரம் யாம் பரமம் சொல்லிக் கொண்டு இருந்த பொழுது வந்த அழல் வேற. இங்கேயே ஒளி உருவமாகத்தான் பெருமான் இங்கே தோன்றினான் அப்படின்னு பாடிக்கலாம். அந்த திருவாசக பாட்டு இந்த கதை தான் சொல்லுது. நமக்கு சாதம் திருவாசக பாட்டை பார்த்த உடனே அந்த அடிமுடி தேடிய வரலாறு, அதில் பிரம்மா ஒளி உருவாய்ந்து சிவம் ஒளி உருவாய்ந்தது தான் வரும். அவங்க ரொம்ப காலமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வேதம் வந்தது, பிரணவம் வந்தது. வேதமும் பிரணவமும் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, ஏன் வீணா சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, சிவம்தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது தத்துவ ஞானத்துல உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதத்தின் பொருள் அறிந்திருக்க வேண்டும், பிரணவத்தின் பொருள் அறிந்திருக்க வேண்டும். வேதத்தின் பொருளும் பிரணவத்தின் பொருளும் அறிந்திருந்தா உண்மை பிரம்ம பொருள் எது அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக இந்த கதையில என்ன பண்ணிருக்கிறாரு, பிரம்மம் பிரணவமே வந்து அவர்களுக்கு அறிவு சொல்லிட்டு, வேதமே வந்து அவர்களுக்கு அறிவு சொல்லிட்டு, ஆனால் அவங்க கேட்கல. 158ஆம் பாட்டில், ஆர்க்கும் தாதையாம் சிவனே வாய்மை தத்பரன். தத்பரன்னா தானே மேலாயிருப்பான், தனக்கு மேல் ஒரு பொருள் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் என்று சொல்லிட்டு, அப்பவும் அவங்க சண்டை தவிரல. அந்த சமயத்தில் சிவபெருமான் ஒரு ஒளி வடிவமாக அங்கே தோன்றினான். 160ஆம் பாட்டு சொல்லிப்பாங்க, அடிமுடி இல்லாத வள்ளல் அமலமாம் ஒளியாய். இதான் திருவாசகத்தில் பாடின ஒளி. அரணார் ஆங்கே அழல் உருவாய், அழல் வந்து ஒளி உருவாய். நாம் வந்து அதை நினைப்போம், அதை நினைச்சாலும் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் ரெண்டு கதை இருக்குது, ஞாபகம் வச்சுக்க. ஒளியாய் விண்ணின் நடுவுற வந்து தோன்ற. அப்போ திருமாலுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது, இது சிவபெருமான், நாம பிரம்மப்பொருள் இல்லை அப்படின்ட்டு சிவபெருமானுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்போ பிரம்மா என்ன பண்ணா, ஓ சிவபெருமானா, நான் தானே உன்னை படைச்சேன், நீ என்னுடைய மகனாச்ச, வா வா அப்படின்னு கூப்பிட்டானோ. இவனுக்கு இந்த புத்தி எப்போ வந்தது, திருமால் இவனை சொன்னான்ல, நான் தானே உனக்கு தாப்பேன், என்கிட்ட தான் நீ தோன்றின, அப்போ நான் தான் பெரியவன். இவன் என்ன நினைச்சான், என்கிட்ட தான் சிஷ்டி தொழில் இருக்குது, இவனுக்கு இந்த வடிவத்தை நான் தானே படைச்சு கொடுத்துருக்கணும், அதனால நான் தான் பெரியவன், இவன் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி, பிரம்மாவுக்கு அப்போ 5 தலை இருந்தது. 5 தலை மத்தியில் ஒரு தலை இருந்து கொண்டு, என் மகனே வா அப்படின்னு அந்த உருவத்தை கூப்பிட்டுதான். அப்போதான் இதை சொல்றது, பைரவர் வந்த பொழுது அவ்வாறு பிரம்மா கூப்பிட்டான் என்று சொல்றது உண்டு, பின்னால வரும் அது சொல்றது உண்டு அந்த மாதிரி. அப்போ பெருமான் என்ன பண்ணாரு, இவனுடைய 5 தலையில ஒரு தலையை, அதாவது நம்ம இகழ்ந்துரைத்த தலையை கிள்ளிவிட வேண்டும் அப்படின்னு நினைச்சார். அது தானே செய்யல, தன்னுடைய அம்சமாக படுகன் பைரவன் அப்படிங்கிறவனை தோற்றுவித்து, அந்த தோற்றுவித்து அவனிடத்துல சொல்லிட்டு, பிரம்மனுடைய தலையில இருக்கின்ற ஒரு தலை, நடுத்தலை நம்ம இகழ்ந்து பேசியது, அந்த தலை நகத்தினால், வேற ஆயுதங்கள் தேவையில்லை, நகத்தினாலே கிள்ளி எறிந்துவா அப்படின்னு சொல்லி. இது அட்ட வீரட்டங்களில் ஒன்று. பூமன் சிறங்கண்டி திருக்கண்டியூரில் நடந்ததாக அது சொல்லுவாங்க. ஆமா, 162ஆம் பாட்டில், நெடியதன் உச்சி சென்னி தீயதோர் வாயால் மேலாம் சிவனையும் இகழ்தலுற்றான். அப்பதான் கருணைக்கடலாகிய சிவபெருமானும் கொஞ்சம் சீர்த்தம் கொண்டான். நாம் என்ன நினைப்போம், கடவுள்னு சொன்னா அவருக்கு கோபமெல்லாம் வரக்கூடாது இல்லை. கடவுள் தன்னை இகழ்ந்துரைத்தான் என்பதுக்காக கோபப்படலை, இவனுக்கு உண்மை தெரியலையே,
இவனை கொண்டு மற்றவர்களும் உண்மை தெரியாமல் துன்பப்படுவார்களே அப்படின்னு கோவப்பட்டான். அதனால கருணையங்கடலும் சீற்றம் கொண்டிலன் சிறிது மற்றே கொண்டனன் என்னின் எல்லா அண்டமும் உயிரும் பின்னும் அழிவுறாது. கொஞ்சமா கோபம் கண்டான், நிறைய கோபம் கொண்டது எல்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி. அப்போ வைரவ கடவுளை தோற்றுவித்தான். வைரவ கடவுளுடைய வடிவம் பாடப்பட்டிருக்குதுங்க, 165 166 ரெண்டும். அந்த வடிவத்தை பார்த்து நீலுரு சுடரின் மெய்யும், நல்ல நீல நிறமான மெய் உடம்பு, ஒளிவிடக்கூடியது. நெகிழிகள் அகற்றும் தாளும், நெருப்பினுடைய வலிமையும், நெகிழின கொள்ளி தாள். ஆலமது உயிர்க்கும் செங்கேழ் அரவ வெற்றறையும், வெற்றறை அதுல பாம்பு, அது நஞ்சினை கக்குகிறது. ஆலமது உயிர்க்கும் செங்கேழ் அரவ வெற்றறையும் சென்னி மாலைகள் அனந்த கோடி வயின் வயின் பெயரும் மார்பும், மார்புல தலைமாலை அணிஞ்சிருக்கிறார். சூலமும் பரசும் நானும் துடியும் ஏந்திய பொற்றோளும், இந்த ஆபரணங்களெல்லாம் ஏந்திய தோள்களுடையவனாய் முக்கண்ணும் திங்களே போல் முளைத்த வாழ்யையும் கடைவாய்ப்புகள் வன்னி சக்கரஞ்சடையின் சீரும் சின்னிறமா நெருப்பு போல் இருக்கின்ற வன்னின நெருப்பு சடை செயிர்களு நகையுமாக உக்கிர வடிவம். அங்க ஒரு உக்கிர வடிவம் பார்த்தோம், யானை உரி போர்த்த மூர்த்தி. இங்கே ஒரு உக்கிர வடிவம் பார்த்தோம், எல்லாம் வேக வடிவம் பார்த்தோம். உக்கிர வடிவம் கொண்டு அங்கு உதித்திடு வடுகன் தன்னை மைக்கிளர் கண்டத்து எந்தை நோக்கியே வகுத்து சொல்வான். அதான் பிரம்மனுடைய சிரத்தை கொய்து வருக. 167வது பாட்டு பிரம்ம சிரச்சாதம் செய்து வருக என்று சொன்னது. அவனுக்கு துணையாக படைகளை, பூதப்படை உதிரப்பலி ஏற்றுக்கொள், அவங்ககிட்டையும் உதிரப்பலியை ஏற்றுக்கொண்டு வருகன்னு சொல்லி அனுப்பிச்சார். இப்போ என்ன ஆகும், உதிரப்பலி வழிபடுகிற மரபு வந்துடும். அப்போ உக்கிர வடிவம் உடையவர்களுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு பழைய காலத்தில் இருந்தது, இது கிடையாது, இப்படி செய்யக்கூடாது. ஆனா உக்கிர வடிவம் இருந்த காலத்தில் அது இதெல்லாம் சைவத்துல வந்து கருணாமூர்த்திங்க, சைவத்துல வந்து மெய்கண்டார். அதுக்காக என்ன பண்ணார், அது எல்லாத்துக்கும் சூத்திரம் உண்டு. அது முன்னால இருந்திருக்கும், சூத்திரம் முன்னால இருந்து பின்னால் வந்தவங்க பாஷ்யம் எழுதினாங்க. அது போல சாங்கியத்துக்கு சூத்திரம், யோகத்துக்கு 15 ஒன்னொன்னுக்கும் சூத்திரம் இருந்தது. ஜெய்மினிக்கு சூத்திரம் இருந்தது, கண்மடம். சைவ சித்தாந்தத்துக்கு மெய்கண்டார் பண்ணதுதான். அதைத்தான் நாம வந்து பெருமானே சொல்றது, ஆகமங்களுக்கு ஒருமை காட்டுவதற்காக சொல்றது அப்படின்னு நாம் சொல்லி கொண்டிருக்கோம். பழைய சூத்திரங்களுக்கெல்லாம் உரை எழுதாம தானே ஒரு சூத்திரம் சொல்லி கொடுத்தார் மெய்கண்டார். இதெல்லாம் ஒதுக்கிட்டார். அதுக்கு முன்னால வரலாற்று ரீதியில பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் சைவமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அப்போ இந்த ஒழுங்குகள்லாம் அந்த காலத்தில் இருந்தது அப்படின்னு தெரியுது. குருதிப்பலி ஏற்றுக்கொண்டு வா அப்படின்னு சொல்லிச்சார். எதுக்காக குருதிப்பலி ஏற்றுக்கொண்டு வருவது அப்படின்னு கேட்டா, சிவம்தான் முதற் பொருள், ஏனையவர் முதற் பொருள் அல்லர் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்டாதான் அவர் உய்தி பெற முடியும். இல்லாவிட்டா அவனவனும் தற்போதம் மிகுதியினாலே பிறப்பு இறப்புக்குள் பட்டு உடல வேண்டி வரும். அதுக்காக இந்த பைரவ கடவுளை அப்படி, அதனால்தான் பைரவ கடவுள் வைராக்கியத்துக்கு உரிய கடவுள், ஞானத்துக்கு உரிய கடவுள் என்று சொல்றோம். முடிச்சிடலாம், ஒரு நிமிஷம், இது இந்த கதையோட முடிச்சிடலாம். அப்போ இந்த பிரம்ம சிரச்சேதம் செய்த பிறகு பிரம்மா வேண்டிக் கொண்டானா, இந்த சிரத்தை நீ கையிலே ஏந்தி கொள்ள வேண்டும். எதுக்காக கேட்டா, இதை பார்க்கும்போது எனக்கு நினைவு வரணும், மற்றவர்களுக்கும் அறிவு வரணும், அதுக்காக நீ கையிலே ஏந்தி கொள்ள வேண்டும். அப்புறம் கையில ஏந்தி கொண்டான். அது வந்து 176வது பாட்டில் சொல்லுது பாருங்க. தீயதான சிறிய சென்னியும் தூயதாக தொழும்பினன் கண்டுழி மாயதீர் மரக்கையில் கோடினி
மேய சூழ வியன்பட என்னவே, கையில சூளம் ஏந்தி இருக்கிற மாதிரி இதையும் ஒரு கையில ஏந்திக்கொள் அப்படின்னு சொல்றார். அப்புறம் தேவர்களுடைய தான் போனார், குதிரைப்பலி ஏற்றுக்கொண்டார். மகாவிஷ்ணு இருக்கிற இடத்துக்கு போனார். அங்க வாயிற்காவலராக ஒரு சேனை தலைவர் இருந்தார். அவருக்கு விஸ்வக் சேனர்னு பேர். இப்போ கூட பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா விஸ்வக் சேனர், விடுவச் சேனர்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது சமஸ்கிருதத்தை விட விஸ்வக் சேனர் அப்படிங்கிறது. அந்த அவர் என்ன பண்ணார், உள்ள போகணும்னு தடுத்தார். இவர் கையில சோளம் வச்சிருந்தார்ல, சோளத்தை குத்தி தூக்கிட்டு திருமால் இடத்துக்கு போனார். திருமால் என்ன பண்ணார், வரவேற்று உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த கபாலத்தில் உதிரப்பலி கொடுக்கணும், வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி புருவ மத்தியிலிருந்து ஒரு நரம்பு கிள்ளி குதிரைப்பலி கொடுத்தார். குதிரை வந்துக்கிட்டே இருக்குது, அந்த கபாலம் மட்டும் நிறையல, பாய் தான் நிறைஞ்சு. திருமால் மயங்கி விழுந்தார். அவருக்கும் உயிரும் அறிவும் கொடுத்து எழுப்பினார். இந்த பகுதி 189 பாட்டுக்கு பாருங்க. பாதியும் நிறைந்ததும் இல்லை பாணியின் மீதொரு பலிக்கலன். பாணினா கை, கையில இருக்கிற பலிக்கலன் பிச்சை பாத்திரம் பாதி கூட நிரம்பல. இது கந்தபுராண பாட்டு. சிவபிராசாமிகள் பிரபலிங்க லேலையில இது அப்படியே பாடுறார். அப்ப சிவபிராசாமிகள் அந்த நூல் பாடுற பொழுது கந்தபுராணம் படிச்ச ஞாபகம் அவருக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறது தெரியுது. சிவபெருமான் திருவோலக்கம் கொண்டிருக்கிறார். எல்லாரும் திருவோலக்கத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இவரும் வந்தார். அப்பதான் காதி 1000 மால்களை மாங்கனி போல் பிழிந்து கோது செய்யணும். இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம். மாங்கனியை பிழிஞ்ச சாறு வருது, அந்த மாதிரி கடல் கவிழ்த்தனைய செங்குருதி பாதியாயினும் நிரம்புறா கபால பாணியனாய். அது அப்படியே இங்க இருக்கு பாருங்க. பாதியும் நிறைந்ததும் இல்லை. சரி, இதெல்லாம் சுவையா பின்னால வந்த புலவர்கள் பயன்படுத்தி கொண்டது, அதுக்காக சொன்னேன். அப்புறம் அதை விட்டு வெயிர்ந்துட்டு புறப்பட்டார். பெருமாள் பின்னாலே வந்து எங்கள் படைத்தலைவனை சோளத்திலே வச்சுட்டீங்களா, அவனை கொஞ்சம் விட்டுட்டு போங்க அப்படின்னு கேட்டார். அவனை இறக்கி விட்டார். அதான் கபால பைரவர். அதுதான் கையில் கபாலம் ஏந்தியது. உதிரை பிச்சை ஏற்றது தான் பிச்சை எடுத்த வரலாறு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது வரையிலும் இருக்கட்டுங்க. மற்றதை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துக்கோம். 197 பாட்டு வரலும் படித்து முடிச்சிருக்கிறோங்க. நாளைக்கு 198 படிக்குவோம். உக்கிர வடிவம், அதுவும் உக்கிர வடிவம் தான். சலந்திர வதம்னு பேர் இருக்கு. சலந்திராசுர வதம் வரும், அது அப்புறம் சரி. பிற்பகல் வகுப்பு இருக்குது. வாழ்த்து பிற்பகலே சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஆதி திறந்தோல் வாழ்க்கை சொல்லி கந்தபுராணத்தை முடிச்சுக்கலாம். பிற்பகல் வான்மையில் வாழாது சொல்லி ஆறிதோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூடுதல் தனிவேர் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தனந்து வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். ஐயா ஏதோ சொல்றாங்க, சொல்லு.